தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இல்லை, கேட்ட சின்னமே கிடைத்திருக்கிறது, புது சின்னம் கிடைத்திருக்கிறது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஈஸியான சின்னம் கிடைத்திருக்கிறது. விசிலுங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் ஆஃப் இது இருக்குது. இன்னைக்கு பொது சின்னமே கொடுக்காம சில கட்சிகளுக்கு அங்கங்கே தனி சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களை அடித்து நொறுக்கு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் சைன், ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு குட் நியூஸ் வருதுங்கிறப்ப அப்போ சம்திங் ஃபீஸிபிளாக முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேலே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஃபேவரபுளாக அவங்களுக்கு இருந்தப்பயே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது ஓகே அப்படின்னு தோணுச்சு. இப்போ எனக்கு வந்த தகவல்கள் 3 ஆப்ஷன் அவர் கொடுக்கப்படுது. ஒன்று, நீ பிஜேபி கூட வந்துரு, என்ன பலப்படுத்து, இல்லை திமுகவை பலவீனப்படுத்து. விஜய் 31 சிஎம் ஆகட்டும், ஆனால் இப்போ டிஎம்கே வருமே, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் விஜய் தேவை அப்படிங்கிறப்ப பிஜேபி வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை மீறி நிற்கிற தெம்பு திராணி யாருக்கு இருக்குது? விஜய் சாதாரணமாகவே மிரட்டினால் பயப்படக்கூடியவர். அப்போ ஒன்று, நீ பிஜேபி மேடையில் ஏற போறியா, இல்லை காங்கிரஸை பிரிக்க போறியா? இது ரெண்டு தான் இப்போ வேக்கண்டாக இருக்குது. எனக்கு இன்னமுமே ஐ ஹேவ் தாட் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கில் விஜய் ஏறுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இன்பநிதியோடைய பராசக்தி வருது, ஆனால் ஜனநாயகன் வரலன்னா இதுக்கு யார் காரணம்னு பார்த்துக்கங்க. நாதவர்ஜன் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் அப்புறம் ஏன் ஃபேவரிசம் பண்ணுது? விசில் சின்னம் அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்படின்னா நீங்க படத்துக்கும் கரூருக்கும் எப்போ வந்துடும் கிளியரன்ஸ். இப்போ நான் சொல்ற இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கலைன்னா தனியாலாம் நிற்க மாட்டாரு. நீங்கள் முடிஞ்சிச்சு என் சினிமா வாழ்க்கைங்கிறீங்க, நான் இனிமேட்டு உங்களுக்காக 33 வருஷம் வேலை பார்க்குறாங்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு படத்துக்காக தானே திரும்பி ஒரு இடத்துல போய் மண்டிடுறீங்க. ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் அவரை அணை கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? செங்கோட்டையனுக்கு கொடுத்த ப்ளஸ் இருக்காங்கன்னா ஜெயலலிதாவுடைய அனுதாபத்தை நீங்கள் உருவாக்க வேணும். உயிருள்ளவரை நான் விஜயை சிஎம் ஆக்காமல் என்னுடைய வேலை முடியாது. செங்கோட்டையன் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டாருங்க, எல்லாத்துக்கும் பேக் அடிச்சிடுறாரு. டக்குன்னு சைலண்ட் ஆகிடுறாரு. ஓப்பனாக சொல்கிறேன், மருதழகராஜா தாவேகா போக நினைத்தார், திமுகவில் இணைந்தார். அன்வர் ராஜா தாவேகா போக நினைத்தார், திமுகவில் இணைந்தார். மைத்ரேயன் தாவேகா போக இணைந்தார், முடியல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குரு. திருச்சி சூர்யா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம நிறைய பேசுவோம். வணக்கம் சார். தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, கேட்ட சின்னமே கிடைத்திருக்கிறது, புது சின்னம் கிடைத்திருக்கிறது. அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஈஸியான சின்னம் கிடைத்திருக்கிறது. அப்படிங்கிற பார்வையில் எனக்கு தெரிஞ்சு சார், இப்போ அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேலே சுப்ரீம் கோர்ட் ரொம்ப ஃபேவரபுளாக அவங்களுக்கு இருந்தப்பயே சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதே சமயம் இப்போ திடீர்னு சென்சார் போர்டு சிபிஐன்னு டைட் பண்ணுறப்ப அவங்க அலையன்ஸுக்கு வாங்கன்னு டைட் பண்ணுற சிச்சுவேஷனில் இது ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கிது அப்படின்னா அப்போ அவங்க கொடுத்த டிமாண்டை இவர் அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ எனக்கு வந்த தகவல்கள் 3 ஆப்ஷன் அவர் கொடுக்கப்படுது. ஒன்று, நீ பிஜேபி கூட வந்துரு, என்ன பலப்படுத்து, இல்லை திமுகவை பலவீனப்படுத்து, காங்கிரஸ் எடுத்துக்க, இல்லை 3வது பாய்காட் எலெக்ஷன். இது ஏற்கனவே அவங்க செய்கிறது தான். ரஜினி எப்படி தான் அரசியல் ஆரம்பிங்க, கட்சி ஆரம்பிங்கன்னு பிஜேபி உசுப்பெத்துச்சு. திடீர்னு நான் வரேன், சிஸ்டம் சரியில்லை, நான் வந்துட்டேன், இனிமேட்டு நம்ம இறங்குறோன்னாரு. திடீர்னு எங்கடான்னு கேட்டால் அவர் ஹைதராபாத் அப்போலோவில் போய் உடம்புலன்னு படுத்துக்கிட்டார். அதான் உடனே அவங்க திடீர்னு பாய்காட்டுங்குவாங்க. அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் மாறுறப்ப அவங்களுக்கு சில இடங்களில் தேவையில்லைங்கிறப்ப இப்போ என்ன பாய்காட்டுக்கு ஏன் போகணும் அப்படின்னா, நீ தனியாக நிற்கிறதுனால எனக்கும் நாளைக்கு வாக்கு சதவீதம் அடிபடுது. நாளைக்கு நீ ஓட்டை பிரிக்கிறப்ப அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாயிருது. இப்போ எப்படி வைகோ மக்கள் நல கூட்டணி உருவாக்கி மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரத்துக்கு அது ஒரு வழி அமைச்சதோ, இப்போ நீ பண்ணுறதுனால திமுக திரும்பி வந்துருமோ, அதனால் நீ இருக்காத. ஒன்று, நீ என் கூட வந்துரு, அப்போ தான் நீ எனக்கு பலம் சேர்க்க முடியுங்கிறப்ப எனக்கு இன்னமுமே ஐ ஹேவ் தாட் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கில் விஜய் ஏறுவாரோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. அது இல்லைனா இவ்வளோ ஒரு ஃபேவரபுளான, ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுங்கிறது அவங்க எல்லா டைம்லையும் வச்சு ப்ளே பண்ணுறது. அதாவது ரெட்டலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கிறதுக்கு தயங்கும் நீங்கள் ஃபேவரபுளாக இல்லைன்னா. குக்கரை டிடிவி ஃபெமிலியர் ஆக்கிட்டார். ஆர்கே நகரில் வீடு வீடாக குக்கர் கொடுத்து அங்கே ஜெயித்தோன்னா 2 பேரும் கட்சிகளை எதிர்கட்சி ஆளுங்கட்சி மீறி ஒருத்தர் ஜெயிச்சாருனோன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த 20 ரூபா டோக்கனு 2000 ரூபா நோட்டனோன்னா அந்த குக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெமிலியர் ஆகிடுச்சு. அந்த சின்ன அவருக்கு பிராண்டிங் ஆனோன்னே உடனே குக்கர் எடுத்துட்டாங்க.
கடைசியாக 2019 தேர்தலில் 4 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட எந்த சிம்பிளும் கொடுக்காம கடைசியாக gift பாக்ஸ் கொடுத்தாங்க. வெறும் gift பாக்ஸ். இப்போ இந்த gift பாக்ஸ் ஆர்கே நகர்ல இல்லை, எம்பி எலெக்ஷன்லேயே 2019 அவங்க வந்து gift பாக்ஸ் கொடுத்தாங்க. எப்படி இதை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க? வெறும் gift பாக்ஸாக கொடுப்பீங்க மக்கள்கிட்ட? அது ப்ராடக்ட் கிடையாது, அதெல்லாம் ஒரு ஈஸியாக கொண்டுட்டு போகிறதுக்கு. இப்போ விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா விசிலுங்கிறப்ப இப்போ அந்த தம்ப்நெயில் நியூஸ் கார்டுங்களே பார்த்தீங்க அப்படின்னா பிகில் படத்தில் ஒரு விசில் ஊற்றுற மாதிரி அந்த அவரோட Goat பாட்டை, படத்துல ஆமாம் ஏதோ whistle ஒரு போடு. பாட்டு இருக்குது, அதெல்லாம் வந்து ஃபெமிலியர் ஆகுது. அது மாதிரி இந்த பசங்களாம் ஈஸியாக விசிலை வச்சுக்கிட்டு ஊதியே அதை பிரபலமாக்கிடுவாங்க. ஸோ ஒரு ஈஸி பேட்டர்ன். இப்போ புரிதலுக்கு சொல்லணும்னா, இப்போ சீமானுக்கு விவசாய சின்னத்தில் இருந்ததை விட வாக்கு சதவீதம் மைக்கு சின்னத்தில் உயர்ந்தது. சின்னத்தை மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு அவர் அதை சர்ச்சை ஆக்குனார். ஆனால் அவருக்கு நல்லது தான் பண்ணியிருக்குது. என்ன அப்படின்னா, அதுக்கு காரணம் கூட விஜய் தான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்படிங்களா? பிஜேபி அப்போ சொன்னார், வேணும்னே என் சின்னத்தை மாற்றிட்டாங்க, நான் தனியாக வாக்கு வாங்குறது பிடிக்கலன்னு. பட் ஆனால் அவருக்கு பிராண்டு சீமானோடைய ப்ளஸ்ஸு ஸ்பீச்சுனாலே மேடைனாலே மைக்கே. ஸோ அந்த ஒரு பிராண்டை தான் உங்களுக்கு பண்ணாங்க. இப்போ சூரியன்னாலே திமுகங்கிற பிராண்டு, இந்த மைக்குனாலே சீமானுங்கிற பிராண்டு. இப்போ அது மாதிரி இப்போ எப்பயுமே அந்த விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்லுவான்ல, அந்த விசிலை போடனா அதான் விசில் ப்ளோயர்னா அந்த இடத்துல அவன் தான்டா பேச முடியல. ஊரே அமைதியாக இருக்கிறப்ப அங்கே ஒருத்தன் விசில் வச்சானா அவன் தான் சத்தம் அப்படிங்கிறது. அந்த விசிலுங்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் ஆஃப் இது இருக்குது இன்றைக்கி. அதனால் அவங்க செய்யணும். இன்னொன்று, பொது சின்னமே கொடுக்காம சில கட்சிகளுக்கு அங்கங்கே தனி சின்னங்கள் கொடுத்துருக்காங்க. இவருக்கு அது ஃபேவரிசம் வருது. கேட்ட சின்னம் கிடைக்கிது, ஈஸி ரீச்சுங்கிறப்ப இப்போ உங்களை அடித்து நொறுக்குக்கு திடீர்னு ஒரு பாசிட்டிவ் சைனும் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு குட் நியூஸ் வருதுங்கிறப்ப அப்போ சம்திங் ஃபீஸிபிளாக முடிஞ்சிருக்கு. இப்போ பாய்காட் இல்லை, அது அந்த ஆப்ஷன் கட் ஆயிருச்சு. இப்போ விசில் பொது சின்னம் வந்துருச்சுன்னா அப்போ பாய்காட் பண்ண போகிறதில்ல நீ. அப்போ ஒன்று நீ பிஜேபி மேடையில் ஏற போறியா, இல்லை காங்கிரஸை பிரிக்க போறியா? இது ரெண்டு தான் இப்போ வேக்கண்டாக இருக்குது. மோடி மேடையில் ஏறிட்டார்னா ஏறுறதுல ஒன்று ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் சார். ஏன்னா திமுக நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? நாங்கள் மக்கள் பார்க்குறாங்கல்ல சார். அதை யார் சார் யோசிக்கிறா? அப்படி யோசிச்சா டிடிவி போயிருப்பாரா, அன்புமணி போயிருப்பாரா, திரும்பி பிஜேபி சேர்ந்துருக்குமா? போகவே மாட்டான். 26 இல்லை 31 36 கூட போக மாட்டான் பிஜேபியோடனார் எடப்பாடி. திரும்பி போனார். இவர் கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லைன்னாரு அன்புமணி, போய் நிற்கிறாரு. கிணத்து தவளை தகுதி இல்லாதவர் தலைவராக இருக்காருன்னாரு அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் அடுத்த நிமிஷம் பாஜக மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி திமுகவில் மாவட்ட செயலாளர் கொடுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி சிஎம்கிட்ட பேசினார். இன்னைக்கு இவரை தான் சிஎம்ங்கிறாரு. இந்த அரசியல்ல இருந்தெல்லாம் மாற்றுன்னு சொல்லி தானே நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். கரெக்ட். அப்படி இருக்கும்போது நானே அதை திருப்பி செஞ்சேன்னா நாளைக்கு மக்கள் எப்படி என்ன அந்த கேள்விக்கு தான் உங்களுக்கு பதில் கொடுக்குறாரு துக்ளக் நிகழ்ச்சியில் குருமூர்த்தி தான் தமிழ்நாட்டோடைய பிஜேபியோடைய மூளை. உங்களுக்கு தெரியும். ஐ மீன் அவங்க கொடுக்குற ஐடியாலஜியை தான் அவரை வந்து மேலே உடனே என்னன்னு கேட்பாங்க. அவர் சொல்கிறது பிஜேபி அண்ணாமலையை டம்மி செஞ்சுட்டாங்கிறாங்க. 10 வருஷம் கட்சியை என்கிட்ட கொடுங்க, நான் வலுப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு கேட்குறாரு. பிஜேபியை கேட்குறாரு. ஆமாம், அண்ணாமலைக்கு அவர் பதில் சொல்கிறாரு. பட் அந்த எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொல்கிற சிச்சுவேஷனுக்கு சிங்க் ஆகும். பிஜேபி அண்ணாமலை கட்சியை என்கிட்ட 10 வருஷம் கொடுங்க, கூட்டணியே வேணாம், 10 வருஷத்தில் நான் வலுப்படுத்தி காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம சுயேட்சையாகவே ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த 10 வருஷமும் திமுக ஆட்சியில் இருக்கும், அதுக்கு நம்ம ஏற்றுக்க முடியுமாங்கிறாரு. நீ வளர்கிற வரைக்கும் யார் லைவில் இருப்பா? இப்போ அதே மாதிரி விஜய் 31 சிஎம் ஆகட்டும், ஆனால் இப்போ டிஎம்கே வருமே, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் விஜய் தேவை அப்படிங்கிறப்ப பிஜேபி வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதை மீறி நிற்கிற தெம்பு திராணி யாருக்கு இருக்குது? விஜய் சாதாரணமாகவே மிரட்டினால் பயப்படக்கூடியவர். படத்துக்காக பல இடங்களில் கை கட்டி இருந்திருக்கிறாருங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இன்னமும் நாளைக்கு சிபிஎஃப்சி தடுக்குது, சிபிஐ பிரச்சனை பண்ணுது, என்னை ப்ரெஷர் கொண்டுட்டு போகிறாங்க, மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு எங்கேயுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அவருன்னு அவர் தொண்டர்களே பேச மாட்டேங்கிறானே. இதில் கொஞ்சம் நான் மாறுபடுறேன். சொல்லுங்க. என்ன காரணம்னா, இப்போ கரூர் சம்பவம் வந்து எதிர்பாராதது விபத்து. அதனால யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்தே ஒரு வீடியோ போட்டார். பட் சிபிஎஃப்சிலேயோ இல்லை அவரோட படத்துக்கு சிக்கல் வரும்போது இவங்க தான் வேணும்னு குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு ஆதாரம் தெரியாமல், ஆதாரம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போய் பேசுறது சரியா இருக்கு? நானும் நீங்களாம் பேசலை. அவர் கட்சியோட இணை பொதுச் செயலாளர் தான் முதல்ல ட்வீட் போடுறாரு, படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்கிறாங்க, படத்தை வெளியில் வர்றது பிடிக்கல, ஜனநாயகத்துக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க, அரசியலில் விஜய் குதித்ததுனால் நாளைக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் கொடுக்கப்படுதுன்னு நாங்களே தவிர கடைசி வரைக்கும் வடிவேல் மாதிரி யாருன்னு சொல்லுப்பா அப்படிங்கிறப்ப அதை யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பஞ்சாயத்தை கலப்புறது நீங்கள் தான், ஆனால் அந்த இடத்துல யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதை விட ஒரு பெரிய ஹைலைட் சொல்கிறீங்க, விஜய் திமுக தான் காரணங்கிறீங்க. ஏன் என் படம் வெளில வரல அப்படின்னா அதுக்கு டிஎம்கே ரீசன் அப்படிங்கிறது வேலிடாக இருக்குதா? இன்பநிதியோடைய பராசக்தி வருது, ஆனால் ஜனநாயகன் வரலன்னா இதுக்கு யார் காரணம்னு பார்த்துக்கங்க, நாதவர்ஜுன் சொல்கிறாரு.
கேட்குறப்பயே உங்களுக்கே கேலி குத்தா இருக்குதா? அதான் சரி நீங்கள் சொல்கிறது அவங்க ஆத்தென்டிக்கலாக பிஜேபியை சார்ஜ் பண்ணலாங்கிறப்ப சம்மந்தமே இல்லாமல் அதை தான் உண்மையிலே ஒரு எக்ஸாக்ட் மீமு. இந்த வடிவேல் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறப்ப இங்கிட்டு இருக்கவன் தலையை தட்டினான், அங்கிட்டு இருக்கவனை மறைச்சு அடிப்பான்ல, அது மாதிரி பிஜேபி ஒன்று நம்மளுக்குது, திமுக கிட்ட ஏன் பாக்குற? சரி, ஏன்னா செலிப்ரேஷனுக்கு அவங்க அங்கே தானே போனாங்க சார். அது படக்குழு போச்சு அப்படின்னாலும் சரி, அப்போ யார் உங்களுக்கு பெட் பண்ணுறது? இப்போ பிஜேபி கிட்ட இணக்கமாக இருக்கிறதுனால பராசக்தி வந்துச்சு, ரைட்டு. அப்போ ஏன் உங்களை விடலை? நீங்கள் இணக்கமாக இல்லை, எதுக்கு அடிக்கிறாங்க? அதுதான் தெரியலன்னு தானே சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் அப்புறம் ஏன் ஃபேவரிசம் பண்ணுது? சரி, இது விசில் சின்னம் அப்படிலாம் கிடையாது. நீங்க அப்படின்னா நீங்க படத்துக்கும் கரூருக்கும் எப்போ வந்துடும் கிளியரன்ஸ். இப்போ இவர் சொல்றது, இப்போ நான் சொல்ற இந்த ரெண்டுல ஏதாவது நடக்கலைன்னா தனியாலாம் நிற்க மாட்டாரு. அப்போ அடுத்தது அவங்களுக்கு அந்த கிளியரன்ஸ் கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருக்கு படம் வரணும் சார், அவ்வளோதான் பிரைமரி. கடைசி படம் எனக்கு அதை பெரிய பொருட்டு இல்லைங்கிறவங்க அந்த படத்தை பொருட்படுத்தக்கூடாது. டக்குன்னு மேலே எலெக்ஷன் முடிப்போம்னு நினைக்கிறேன். எப்போ உங்கள் படம் வந்தாலும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்குல்ல, ஏன் இப்போ அவசரப்படுறீங்க அதுக்குள்ளார வரணும்னு? இல்லையா உங்களுக்கு அதுக்குள்ளார போகணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணுங்கள். என்ன இப்போ நஷ்டமாயிரப்போகுது? படம் ஃப்ளாப்பு எவ்வளோ படங்கள் ஆனப்போ நீங்கள் உங்களோட சம்பள காசை குறைச்சிக்கிட்ட மாதிரி இந்த படத்துலேயே நாளைக்கு 150 வேணாம் 50 கோடியை திரும்பி கொடுத்துறேன், 100 ரூபா எனக்கு போதும், ஓடிடியில் விடுன்னு சொல்லுங்கள். ஏன் அந்த இடத்துல இறங்க மாட்டேங்கிறீங்க? முடிஞ்சிச்சு என் சினிமா வாழ்க்கைங்கிறீங்க. நான் இனிமேட்டு உங்களுக்காக 33 வருஷம் வேலை பார்க்குறாங்கிறீங்க. இன்றைக்கும் ஒரு படத்துக்காக தானே திரும்பி ஒரு இடத்துல போய் மண்டிடுறீங்க. இன்னொருத்தர் பணம் போட்டிருக்காருல்ல, அதுதான் சார், நஷ்டத்தை பேர் பண்ணிக்கங்க. ஃப்ளாப் ஆச்சுன்னா உங்களை நம்பி பணம் போட்டு படம் ஃப்ளாப் ஆகுது, அப்பயும் தானே நஷ்டமாகறான். அப்போ என்ன செய்கிறீங்க? அடுத்த படம் உனக்கு கால் ஷீட்டு தரேன், இல்லை என் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன், படத்தோட லாபத்தில் ஹீரோக்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குல்ல அது எனக்கு வேணாம் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இக்கட்டான நிலையை சார். இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா கிட்ட எடப்பாடி கிட்ட சில சமயங்களில் நீங்கள் போய் கை கட்டினப்போ கூட அதுதான் உங்கள் தொழில். உச்சத்தில் இருக்கிறீங்க, மேலே வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களை நம்பி நிறையா குடும்பங்கள் இருக்குது, படத்தில் நிறையா ஃபேமிலிகள் இருக்குது, பணம் இன்வெஸ்ட் பண்ணவன் இருக்கான், ஃபீல்டில் வேலை பண்ணவங்களுக்கு பல குடும்பங்கள் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் மண்டிட்டீங்கன்னு சொல்கிறான். இப்போ தான் எனக்கு சினிமா ஃபீல்டுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டிங்களா, மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி அந்த படத்துக்காக எதுக்கு சார் இவ்வளோ குட்டிக்காரனம் போடுறீங்க? அதுதானே கேள்வி. சிபிஐலையுமே அடி உழுவுறப்ப அவங்களால வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா இப்போ யார் சிபிஐ கேட்டால் நான் தான், அப்புறம் யார் புகார் கொடுத்தா நான் தான், அப்போ எப்படிப்பா அவனை கூப்பிட்டு விசாரிக்காமல் இருப்பாங்கன்னு சொல்லிடுவாங்கங்கிறதுனால அதை அவரால் எக்ஸ்போஸ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த வீட்டில் வரி ஏய்ப்பு பண்ணாருன்னு சொல்லி இவரை வரி கட்ட சொன்னாங்களா, அதில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எனக்கு வரி விதிப்பு கொடுங்க அப்படின்னாரு. இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருந்த கேஸ் இப்போ திடீர்னு ரைஸ் ஆகுது. இப்போ எல்லாமே அதுவும் 19, 20, 21 கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே நேரத்தில் எல்லா பக்கமும் அவரை அணை கட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை ஏன் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சார்? நீங்கள் கவினுடைய படுகொலைக்கு, ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கல, திருப்பரங்குன்றத்தில் உங்கள் ஸ்டாண்டு சொல்லலை. பொலிட்டிக்கலி யூ ஹாவ் டு பி ப்ரெசன்ட் இன் ஆல் மேட்டர்ஸ். நீங்கள் அதை கூட விட்டுட்டீங்க. நீங்கள் உங்களை அடிக்கிறப்ப கூட என்ன, மக்களை தாக்குறப்ப, மக்களால் பேச முடியாமல் இருக்கிறப்ப, மக்களின் குரலாக இருக்க வேண்டிய ஒரு தலைவர் உங்களுக்கு பிரச்சனைங்கிறப்பே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்களாங்கிறேன். நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லைங்க, படத்தில் நிறையா சென்சார் கட்டு இருக்குது, எடுக்க சொல்கிறாரு, முடியல. இப்போ பராசக்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கே 20 கட்டு சொன்னாங்க, நாங்கள் 20 எடுத்தோங்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணாங்கிறப்ப சிபிஎஃப்சிக்கும் சென்ட்ரல் போர்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. தாவேகால ஒரு பெரிய அழிவாளி பேசினார். மத்திய அரசாங்கம் ஓகே சொல்லிருச்சான் ஜனநாயகனுக்கு, ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்க மாட்டேங்குதான். எவ்வளோ பெரிய தியாகி ஊடகத்தில் பேசுகிறார். தாவேகா சார்பாக பத்திரிகைகளில் பேசக்கூடிய அவர் பேசுகிற வார்த்தை ஆதவர்ஜுனா சொல்கிறது தான் அதை விட கேவலமாக இருக்குது. அந்த படம் வருது, இந்த படம் வரல, யார் காரணம் நீங்களே தெரிஞ்சுக்கங்கன்னா யார் காரணம் சொல்லுங்கள். வடிவேல் மாதிரி தான் இருக்குது சீரியஸாக, ரன்னமாயிரு யாருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள்? என் பேரை நான் சொல்லுவேன், உங்கள் பேரை நீங்கள் சொல்லுவீங்க, சேனல் பேரை சொல்லுவீங்க, தப்பு இல்லை, தைரியம் அதானே. அதை தான் நான் சொல்கிறது. அரசியல் ரீதியாக நாளைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதை கட்ஸாக ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ நான் நாளைக்கு எனக்கு எவ்வளோ அச்சுறுத்தல்கள் வந்திருக்கு, எனக்கு மிரட்டல் வந்திருக்கு, நான் எங்கேயுமே பின்வாங்க மாட்டேன், வா பார்த்துக்கலாங்குவேன். 1-1 நான் யாராக இருக்கட்டும், திருமாவளவனுக்கும் எனக்கும் 1-1 சண்டை வந்திருக்கு, வேல்முருகனுக்கும் எனக்கும் 1-1 சண்டை வந்திருக்கு ஊடகத்தில். நாளைக்கு எவ்வளவோ விஷயங்கள் நாளைக்கு எனக்கு உன போட்டுரும், அதை வெளில விட்டனான் இருக்கான், வெளில தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ என் வீட்டில் இது வரைக்கும் 2 தடவை பெட்ரோல் குண்டு அடிச்சிருக்குது, எதுக்குமே நான் பின்வாங்கினதே இல்லை. எனக்கு இருக்கிற பேரை நாளைக்கு அவனை சும்மா கூட விட்டுரு, அவன் செய்ய மாட்டான், நீ போய் அவனை நோண்டினா அவன் ஏறிக்கிட்டு வம்புள் பாங்குவாங்க. உதயநிதியை சொல்லுங்கள், சனாதனத்தை பற்றி பேசினார், எல்லா பிற மாவட்டங்களில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க, ஒரு சாமியார் அவன் தலையெடுத்துருவா 10 லட்ச ரூபா பணம் தராங்க, நீங்கள் பின்வாங்கினாரா? இல்லை ஒரு பேருக்காக கூட நாளைக்கு இல்லை நான் என்னுடைய கட்சி கொள்கையை தான் நான் பேசினேன், இதனால் யாருக்கும் வருத்தம் ஏற்பட்டதுனால நான் வருந்துகிறேன் அப்படின்னு கூட உதயநிதி இறங்கலை. கிரிப்புனா அதான் சார், எலெக்ஷன் கிரிப்புங்கிறதா தான். மோடி கிட்ட நீ மோடியா லேடியான்னு கேட்டாங்க அந்த அம்மா என்னைக்காச்சும் அவங்க கிரிப்பை யார்கிட்டையாச்சும் விட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? ஈவன் ஜெயலலிதாட்ட ஒரு விஷயம் என்னன்னா,
தான் எடுத்த முடிவு தவறுன்னு தெரிஞ்சாலும் சரி எந்த சூழ்நிலையும் நோவே கெட்டிங் பேக்குங்குவாங்க. இவர் மேடையில் மட்டும்தான் நோவே கெட்டிங் பேக்குங்கிறாரு, எல்லாத்துக்கும் பேக் அடிச்சிடுறாரு, டக்குன்னு சைலண்ட் ஆகிடுறாரு, குரல் திடீர்னு காணா போயிடுறாரு. இவரை ப்ரெசன்ஸே இருக்க மாட்டேங்குது, இவரை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இவர் கட்சி நிர்வாகிகளே இவர்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறதுக்கு தப்பு முடியலங்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், மருதழகராஜா தாவேகா போக நினைத்தார், திமுகவில் இணைந்தார். அன்வர் ராஜா தாவேகா போக நினைத்தார், திமுகவில் இணைந்தார். மைத்ரேயன் தாவேகா போக இணைந்தார், முடியல. நாஞ்சில் சம்பத்து கிளியரன்ஸ் கொடுத்தது காரணம் திமுக மேலே இருக்க காண்டில் அங்கேருந்து ஒருத்தர் வராருங்கிறதுக்காக. செங்கோட்டையனுக்கு கொடுத்த ப்ளஸ் எதுக்காகனா ஜெயலலிதாவுடைய அனுதாபத்தை நீங்கள் உருவாக்க வேணும். ஏன்னா நீங்கள் அண்ணாவை எடுத்துக்கிட்டீங்க, பெரியார் எடுத்துக்கிட்டீங்க, எம்ஜிஆர் வரைக்கும் வந்துட்டீங்க. ஜெயலலிதாவை எடுக்க முடியாது, ஏன்னா உடனே எல்லாம் ஊழல் குற்றவாளின்றான். நீ எப்போ அப்புறம் புது தலைவருங்கிற, நீ போய் ஒரு ஊழல் குற்றவாளியை நீ ரோல் மாடலுங்கிற, அப்போ ஊழல் பண்ண தான் வந்தியான்னு வேறு மாதிரி போயிடும். அதுக்கு செங்கோட்டையனை கூட்டிகிட்டு வந்து ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டா அப்படி. ஏன்னா ஏடிஎம்கேவுடைய ஓட்டர்ஸை அப்படியே புல்லவர் பண்ணும், உன் தலைவர்கள் எல்லாத்துக்கும் நான் மரியாதை கொடுக்குறேன் பார் அப்படின்னு அவர் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். ஸோ இது ரெண்டும் அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தது இந்த காரணத்தினால மட்டும்தானே தவிர மற்ற எல்லாருமே நாளைக்கு இப்பயும் வைத்தியலிங்கம் அங்கே போக வேண்டியது அவங்க இது பண்ணல, அக்சஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய திமுகவில் சார்ந்த அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர், கோகுலேந்திரா எனக்கு ஓப்பனாக சொன்னதே, அந்த அம்மா வராங்கிறாங்க, விஜய் கிளியரன்ஸ் இல்லை. இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லை, தலைவர்களை ஏற்க மாட்டேங்கிறீங்க. இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு வழி இல்லாமல் வந்தார், அங்கே அவமானப்படுத்துகிறாங்க, சரியான முக்கியத்துவங்கள் இல்லை, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, உயிருள்ளவரை நான் விஜயை சிஎம் ஆக்காமல் என்னுடைய வேலை முடியாது. செங்கோட்டையன் ரொம்ப நாள்லாம் இருக்க மாட்டாருங்க, நாஞ்சில் சம்பத்து சொல்கிற மாதிரி தான். இல்லை, அவர் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து இவர் விரட்டி விட்டார், பிஜேபி பேச்சை கட்டுட்டு வெளில வந்துட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு என்ன ஆச்சு கதி, பிஜேபி பேச்சை கட்டவங்கள. இப்போ அவர் வேளை அவர் அரசியல் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்க முடியுமா? ஓபிஎஸ் மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நகரணுங்கிறப்ப வேறு வழியே இல்லை. அப்படிங்கிறப்ப விஜய்க்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு. இவர் நேரம் கரெக்டாக இவர் கேட்குறப்ப மற்றவர்களுக்கு நோ சொன்ன விஜய், மற்றவர்களை பொறுத்துருங்கன்னு சொன்ன விஜய் இவரை சேர்த்துக்கிட்டாரு, அவ்வளோதானே தவிர அங்கே இருந்ததுக்கு எதாவது பேசி தான் சார் ஆகணும். ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாரு. இப்போ இருக்கிற இடத்துல சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். இப்போ நான் பிஜேபிக்கு போனப்பையும் என்னைய நாளைக்கு டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லுங்குவான், அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க. ஏன்டா அண்ணாமலை நியாயமாக ஒரு வார்த்தை சொன்னார், அடி பிரித்து தான் எடுப்பாங்க, நம்மளை வச்சு செய்வான், ஏன்டா இருக்கிறோன்னு தோணும், நம்மளே வெளில போயிடலான்னு தோணும், அந்தளவுக்கு நம்மளை படுத்துவான், அவமானப்படுத்துவான், ஃபேப்ரிகேட் பண்ணுவான். நாளைக்கு சும்மா இப்போ அங்கே அப்படி தான் நடந்துச்சு. ஒருத்தவங்க எனக்கு கஷ்டம், எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அழுகுறாங்க, ஒரு லேடி பிஜேபியில் இருக்கும்போது. ஆமாம், நான் போய் அவங்கள கன்சோல் பண்ணுறதுக்காக போகிறேன், எனக்கு பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வர சொன்னால், லேடியை வர சொன்னால் தப்பாயிரும், நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன். அவங்க ஆஃபீஸுக்கு போனப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு அது மேலே ஏதாவது கேமரா வச்செல்லாம் எடுத்துகிட்டு நான் அவங்கக்கிட்ட தப்பாக பேசினேன் அப்படின்ட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுச்சு. இது எதுக்குன்னா நம்மளை நெகட்டிவாக ஃபேப்ரிகேட் பண்ணுறப்ப அவர் என்கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் செய்வாங்க. என்னன்னா 30 வருஷம் 40 வருஷம் இதே கட்சியில் இருக்கிறவன் அவன் அவன் பேரை சொன்னால் யாருக்கும் தெரியலன்னு வருத்தத்தில் இருப்பான். இன்றைக்கி பிஜேபியில் ஒரு 5 தலைவர் சொல்லு அப்படின்னா நாளைக்கு அண்ணாமலைங்கிறான், திருச்சி சூர்யாங்கிறான், அமர் பிரசாதுங்கிறாங்கிறப்ப அவனுக்கெல்லாம் எரியும். எங்கே இருந்தோ வந்தவனுங்க இன்றைக்கி பிஜேபியோட அடையாளம் ஆயிட்டாங்க, இவங்க எப்படி ஆவாங்க அப்படிங்கிறப்ப நம்மளை எல்லாம் பண்ணுவாங்கிற மாதிரி உசி ஆனந்த் தாவேகாவோட டோட்டல் அடையாளமாக இருந்தான். ரசிகர் மன்றத்தில் ஆரம்பித்து முதல்ல இருந்து எல்லாமே அவன் பண்ணான். இன்றைக்கி நீங்கள் திடீர்னு அவனை டம்மி பண்ணிவிட்டு, இப்போ ஆதவர்ஜுனா எப்போ எங்கேருந்து வந்தார், அருண்ராஜ் எங்கேருந்து வந்தார், நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார், இதே செங்கோட்டை எங்கேருந்து வந்தார். இப்போ இவங்க எல்லாம் நாளைக்கு எங்கேருந்தோ இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒண்டிக்கிட்டாங்கன்னா இவங்க சுப்பீரியாரிட்டி ஹேண்ட் எடுக்கிறப்ப இவங்க எப்படி விடுவாங்க? ஜான் ஆரோக்கியசாமி தான் ஒரே ஆள் விஜய்கிட்ட டைரக்ட் கான்டாக்டில் இருக்காரு. ஸோ நான் தான் பாஸ், நீ ஆடக்கூடாதுன்னு ஆதவுக்கும் அவருக்கும் லாபி நடக்குது. இது மாதிரியான உட்கட்சி பிரச்சனைகள் 5 பேர் இருந்தாலும் அவங்கவுங்களுக்குள்ளார சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு சில அவமானங்கள் அவருடைய சீனியாரிட்டிக்கு அங்கே நாளைக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறதா அப்படின்னா கிடையாது சார். உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் அவரை ஒரு பெரிய அரசியல் குருவாக ஏற்றுக்கிறீங்க, அவர் நாளைக்கு உங்களை கைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க. அப்போ முழுமையாக நீங்கள் அவர் சொல்கிறத கேட்கணும். பண்ருட்டி ராமச்சந்திரனை விஜயகாந்த் ஏற்றார்னா நீங்கள் நல்லா அந்த ஃபுட்டேஜை திரும்பி கூட ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி சட்டசபையில் எந்திரிச்சிக்கிட்டு விஜயகாந்த் ஜெயலலிதாவை நாக்க துருத்துவார்ல, அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் கையை பிடிச்சி இப்படி உட்காரப்பார், இப்படி கையை பிடிப்பார். அவ்வளோ கோபத்துலேயும் விஜயகாந்த் உட்காருவார். நானே அந்த டென்ஷன்லலாம் எந்திரிக்கிறப்போ யாராவது பிடிச்சாக முடியா, நீ அவனை மேலே முடிச்சுட்டு வந்துட்டு பார்க்குறாங்களா, அந்த எதுக்குன்னா அவர் கொடுத்த மரியாதை, அந்த கோபத்தில் கூட அதை கட்டுப்படுத்துகிறாரு அப்படின்னா அவர் கொடுக்குற மரியாதைங்கிறப்ப அதே இதுதான் எதிர்த்தாப்புல இருக்க ஜெயலலிதாவும் சொன்னாங்க.
பண்ருட்டி ராமச்சந்திரன் உங்களுக்காக நான் மரியாதை கொடுத்து பேசுகிறேன், இது மரபா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நடந்துக்கிட்டது, நீங்கள் எவ்வளோ பெரிய சீனியர் லீடர்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எம்ஜிஆர் பீரியடிலிருந்து ஒரு பவரில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏவாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறாரு, ஒரு நீண்ட கால அதிமுக பிரமுகருங்கிறப்ப நீங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிற இந்த ஜென்சி குரூப்பு அவரை நீங்கள் ஒரு மரியாதையோடு நடத்துறீங்கன்னா இல்லைனா புஷி ஆனந்த் வெளில வந்து எங்ககிட்ட ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அதெல்லாம் அவரை மரியாதையாக தான் நடத்துகிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? நீ மரியாதையாக நடத்தாதனால தான் இந்த பேச்சு வருது. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதனால தானே நீங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துக்கு. எனக்கு கேட்டால் சொன்னவங்க என்ன சொன்னாங்க, ஒரு அரசியல் பார்ட்டி இருக்கதான் செய்யும். ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அவர் வெளியிலலாம் நல்லா பேசுகிறாரு, நல்லா இருக்கிறாரு, அவர் இவரை முதலமைச்சர் ஆக்காமல் இது பண்ண மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. சிபிஐ விஷயத்தில், இந்த சென்சார் விஷயத்துலலாம் இதை இப்படி பொலிட்டிசைஸ் பண்ணணும், இதை இப்படி ப்ளே பண்ணணும், இதை நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டுட்டு போகணும்லாம் இவர் சொல்கிற எதையுமே அவர் கேட்க மாட்டேங்கிறாராம். ஏன்டா இருக்கிறோம், வேண்டாம் விருப்பா பிள்ளைய பற்றி காண்டாமல் இருக்குன்னு பேர் வச்சா கேட்குற மாதிரி ஏன்டா இருக்கிறோங்கிற மாதிரி இருக்கிறாரு. வேணா அவர் வேறு வழியில் வேறு எங்கே பொலிட்டிக்கே பண்ண முடியும். இப்போ ஓபிஎஸ் எங்கே போவார், அவருக்கு ஒரே ஆப்ஷன் என்ன சொல்லுங்கள், திமுக. அவ்வளோதான், சிம்பிள். இது வேற, அதுக்கு உடனே என்ன சொல்லுவாங்க, இதை நாங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சோம் சார். ஆனால் இப்போ டிடிவி தினகரன் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தார், இப்போ எடப்பாடி கூட சேர்ந்துட்டாரு. அதே மாதிரி ஃபியூச்சரில் அவரும் ஜாயின் பண்ணலாம் இல்லையா? ஆமாம், இல்லை, ஆனால் இவர் நோங்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே டீல பிஜேபி எப்படின்னா எல்லாத்துக்கும் நாளைக்கு அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. டிடிவி ஹஸ் ப்ரூவன் ஹி ஹேஸ் சம் வாட் ஷேர். ஆர்கே நகரில் ஜெயிச்சப்பயே டெல்லியோட கவனம் திரும்ப போக தான் அதுக்கப்புறம் அடின்னு அடித்து நொறுக்குனாங்க. அதுக்கப்புறம் 2019 எம்பியில் நிற்கிறப்பெல்லாம் 5% எனக்குன்னு இருக்குது தனியாக, திமுக அதிமுக இல்லாமன்னு காட்டினார். ஸோ தனி கட்சி நடத்துகிறாரு, ஓட் பேங்க் இருக்குன்னு காட்டுறாரு. சார் எவ்வளோ நாள் ஓபிஎஸ்ஸை பின்னாடி பிஜேபி பூஸ்ட் பண்ணும்? அவர் பின்னாடி ஆதரவாளர்கள் இருக்காங்களா? அவரால் ஒரு ஓட் பேங்க் காட்ட முடியுதா? அவரால் நாளைக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா? இல்லை ஏதாவது எடப்பாடியை ஏற்று அவரால் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்த முடியுதா? எதுவுமே இல்லைங்கிறப்ப எவ்வளோ நாள் பண்ணுவாங்க? மேலே சில விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்யுங்கிறப்ப இப்போ எடப்பாடி வந்து டிடிவியும் தான் நோண்டினார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார். ஆனால் இப்போ சசிகலாவும் ஓபிஎஸ்ன்னு கேட்குறப்ப அறவே இல்லைங்கிறாரு. இப்போ டிடிவி கூட்டணி டெல்லியிலேருந்து அமித்ஷா பார்த்துட்டு இருந்தப்போ நான் சொல்லிட்டேன் சார், டிடிவி அலைன்ஸுக்கு போகிறார் எடப்பாடியோடன்னு. ஏன்னா அப்போயே டிடிவியை பற்றி கேட்டப்ப அது கூட்டணி பேசி முடிச்சதுக்கப்புறம் அறிவிக்கிறப்ப அறிவிப்போன்னாரு. ஆனால் ஓபிஎஸ் சசிகலா கேட்குறப்ப அது முடியவே முடியாதுங்கிறாரு. சார் இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, அதை மக்கள் பற்றி யாருங்க யோசிக்கிறாங்க, இங்கே அவங்கவுங்க கூட்டணி கணக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இல்லை இப்போ மக்கள் யோசிக்கிற அந்த நிலைமைக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டிஎம்கேவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் அதாவது முதல்ல ஜென்ரலாகவே ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு போடணுங்கிற மனநிலை மக்களுக்கு கிடையாது. எதனால? ஒன்று, ஒரு ப்ராப்பரான தலை இல்லை. ஓகே, அது உங்களுக்கு கடந்த கால எலெக்ஷன்லேயே ஒரு எக்ஸாம்பிள். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை ரைஸ் ஆனதுக்கு ரீசனு எடப்பாடியோட ஆப்சன்ஸ். இவரை மக்கள் ஒரு தலைவராக பார்க்கல, அதனால தான் அண்ணாமலைக்கு அவ்வளோ வாய்ஸ் ரைஸ் ஆச்சு. சாம்ராஜ்யமாக ஒரு பாரம்பரிய கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கிட்ட 7 இடத்துல டெபாசிட் போகுது, தோற்று 14 இடத்துல 4வது இடத்துக்கு போகுது. பிஜேபி 3வது இடம். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஏடிஎம்கே இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்கிறீங்க. கடைசி அந்த ஆள் வந்து ஏடிஎம்கேவே ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டார். நீங்கள் அவருக்கு பின்னாடி போகிறீங்கன்னா அப்போ யார் இங்கே சர்வைவல் இண்டிவிஜுவலாக நாளைக்கு டெவலப் ஆகிறா? இது எதனாலன்னா உங்களுடைய இன்கேப்பபிலிட்டி. உன்னால் இயலாமைத்தனா. 26 இன்னைக்கு விஜய் வந்து தாவேகாவா இல்லை திமுகவான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நீ தான் துணை முதலமைச்சர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்னா ஆட்சியில் இருக்கவங்க கூட தான் நமக்கு நேரடி போட்டி அப்படின்னு. இதே ஒருவேளை அதுதான் சொல்றேன், நீங்க அவங்களை அடிக்கவே இல்லையே, எங்க பேசுறீங்க, என்ன செய்றீங்க? இப்போ என்ன காரணம்? ஏன் அவங்க எடுபட மாட்டாங்க சார்? பேசுறாரு சார், பேசலன்னா சொல்லக்கூடாது. இப்போ கிட்னி திருட்டுன்னு பேட்ச் போட்டு போறாரு, எல்லா இடத்துலையும் டேமேஜ் பண்றாரு. மக்கள் மத்தியில் அது வரவேற்பை பெறுகிறதா, கவனம் பெறுகிறதாங்கிறதெல்லாம் தான் இருக்குது. நீங்க துணை முதலமைச்சர் சொல்றாரு 200 வருஷம் ஆனாலும் நீங்களே பொதுச் செயலாளராக இருங்க, வேற யாரையும் விடாதுங்கிறாரு. அப்போ உங்களை எவ்வளோ வீக்காக பார்க்குறாங்க. நீ ஏன் இருடா, அப்போதான் நான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதையும் சொல்றாரு, நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுக்கிறோம், நீங்களே இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ உங்களை எதிர்கட்சிகள் உங்களை எப்படி பார்க்குறாங்க, ஹேண்டில் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிங்க சார். ரியாலிட்டி உங்களை ஏன் நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்க மறுக்கிறாங்கம்மா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் விஜய் எடுத்துக்கோங்க, அவர் பேசுகிறாரு, எடப்பாடி பேசுகிறாரு மேடைகளில், எது மக்கள்கிட்டயோ இல்லை ஊடகங்களே பேசும் பொருளாகுது? விஜய் அவர்களுக்கு ரைட்டு, அல்டிமேட்டாக அவ்வளோதான். அதே தான் நயினார் பேசுகிறாரு, அண்ணாமலை பேசுகிறாரு, எது பேசும்? அண்ணாமலை. அவ்வளோதான். இதுதான் மக்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம். இவங்க 2 பேருமே ஒன்று தான் பேசுகிறாங்க.
ஆனால் கண்டென்ட் மக்கள் மத்தியில் எது வரவேற்பை பெறுகிறது அப்படிங்கிறப்ப மாற்றத்துக்கு உண்டான தலைவருக்கு மக்கள் தேடுறான். ஆனால் அதுக்கு நிற்கிறவன் எல்லாருமே மாற்றத்துக்கு உண்டான தலைவன் இல்லை. ஒரு நம்பிக்கை வரணும். ஆமாம், அந்த தலைவன் நீதாங்கிற நம்பிக்கையோ அந்த எண்ணத்தையோ மக்கள் மத்தியில் உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் பின்னாடி, சீமான் பின்னாடி கூட அப்படி சில பேர் நினைக்கிறானே, மாற்றத்துக்கு உண்டான தலைவன் இவன் தான் நினைக்கிற அளவுக்கு சீமானுக்கு இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி எடப்பாடிக்கு இருக்கான்னா இல்லை. நீங்கள் இதுதான் இங்கே சார் ஓப்பனாக சொல்லணும்னா, ஓப்பனில் சொல்லவும் சரி எடப்பாடி சரி 2 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் காலத்தினால் நாளைக்கு ஆட்சியாளர்கள் நாளைக்கு கொண்டாந்து உட்கார வைக்கிறவங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ நாள் நாளைக்கு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன தான் பூஸ்ட் பண்ணாலும் பழனிசாமியோட இன்றைக்கி மைண்ட் செட்டு நீ 10 தோல்வி பழனிசாமி இல்லை 18 தோல்வி பழனிசாமின்னு சொன்னால் கூட நான் இந்த நாற்காலியை விட்டு எந்திரிக்க மாட்டேன், நான் இந்த கட்சியோட பொதுச்செயலாளராக தான் இருப்பேங்கிறது மட்டும்தான். காசு கொட்டி கிடக்குது. பாரம்பரியமான நாளைக்கு ஒரு கட்சி நம்ம கையில் இருக்குது, ஆட்சி கைக்கு வரும்னு நம்புறாரு. பட் அதுக்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி வடிவேல் சொல்ல என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அதுக்கு ஆசை இருக்கலாம், முகலட்சணம் இருக்கணும் இல்லைன்னு கேட்குறாங்கிற மாதிரி ஆசை மட்டும் போதுமா? அது இன்னைக்கு அரசியல் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? எடப்பாடியால் அப்படி மாறிடுச்சுங்கிறேன். இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் அப்படி தான் பார்த்து பழகிருக்கு, அதனால எடப்பாடி அவர்கள் அவரோட ஃபேஸ் வேல்யூ வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? சார் அது கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன், எப்பயுமே ஒரு தனித்துவமாக நிற்கிற ஒரு இண்டிபெண்ட்டாக நிற்கிற லீடர் பின்னாடி தான் யாரோ ஒருத்தர் வந்து நிற்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ரஜினி வந்து ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான், யூ ஆர் அ லீடர், யூ ஷுட் நாட் ஃபாலோ எவ்ரிபடி, யூ ஷுட் லீட் எவ்ரிபடிங்கிற மாதிரி அடிமையாகவே முகம் காட்ட தெரிந்தவர்கள் பழனிசாமி. இதுக்கு முன்னாடி சசிகலா அம்மா டேபிள், இப்போ எல்லாமே திமுகவில் தானே சொல்கிறார், டேபிளுக்கு கீழே போயிட்டார்னா அது நீங்கள் எப்படி பதவி ஏற்றீங்கிறதுலேருந்து விமர்சனம் ஆகிறது. அதற்கப்புறம் அமித்ஷா காலில் உளுந்து கிடக்கிறாரு, இப்போ மோடி காலில் உளுந்து கொடுக்குறாரு. இப்போ திரும்பியும் போய் நீங்கள் பிஜேபி கிட்ட வெளியில் வந்தப்பயே உங்களுக்கு கிரிப் இல்லை, திரும்பி நீங்கள் போய் பிஜேபி காலில் உளுந்தீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உள்ள லீடர் அப்படிங்கிற ஒரு கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃபேக்டர். செகண்ட் விஷயம், நீங்கள் மக்களின் கவனத்தையோ அல்லது அவர்களுக்கு கடுமையாக போராடி இவன் ஒரு நல்ல லீடருப்பா. அண்ணாமலை எப்படி ப்ரூவ் பண்ணார்? அதாவது டிஎம்கே மேலே இருக்கிற ஸ்ட்ராங் அலிகேஷன்ஸு, ஒரு கரப்ஷனாக இருக்கட்டும், அமைச்சர்கள் மீது அடிக்கிறதா இருக்கட்டும், 1 to 1 டிஎம்கே வம்புழுக்கிறதா இருக்கட்டும், இந்த கடுமையான விஷயங்கள்லாம் அவர் சட்டசபையில் செய்கிறாரு எடப்பாடி. ஆனால் அது எங்கே செய்யணும்? மீடியா மத்தியில் செய்யணும், எல்லா மக்களுக்கும் செய்யணும். நீங்கள் அசம்பிளியில் அடிச்சுக்கிட்டா பப்ளிக்கு எப்படி தெரியும்? சார் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் அது டேக் ஆஃபே ஆகலை. அது இல்லைங்க, அதாவது டேக் ஆஃப் ஆகலைங்கிறது வேற. பட் அந்த சமயத்தில் பேசும் பொருள் ஆனது எதுனாலன்னு அதையும் சொல்கிறேன். வெறும் ரிலீஸ் பண்ணதுனால இல்லை, அவர் ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷம் அங்கங்கே இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, இங்கே இந்த மணல் குவாரியில் ரைடு, ஜி ஸ்கொயரில் ரைடு, துரைமுருகன் வீட்டில் ரைடு, ஏவாவில வீட்டு ரைடு, நேரு ரைடு, அந்த பரபரப்பை அவர் உருவாக்கினார். சினாரியோ கிரியேட் பண்ணுறாங்க, பட் ஹீ வாஸ் அ டூல். அவர் தானே மேலே கேட்குறாரு, எனக்கு நான் இதை எடுக்க போகிறேன் இந்த அஜெண்டாவை, எனக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணுங்கிறப்ப மக்கள் கவனத்தை பெறுறதுக்கு ஏதோ பண்ணுறாருல. நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்பயும் நான் சொல்கிறேன், இப்போ பிஜேபி எப்படி அண்ணாமலை கேட்டதெல்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும், இப்போ எடப்பாடி கேட்குறத செய்கிறதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? விஜயை மிரட்டி என்கிட்ட கூட்டுவா, பாமக மிரட்டி கூட்டுவா. அவர் எப்பயுமே சரி தேமுதிகவை எடப்பாடி பொருட்படுத்தவே மாட்டார். இப்பயுமே பாமகவை ஏன் அவர் த்ரெட்டன் பண்ணி புல்லோவர் பண்ணுறாருன்னா, உண்மையிலே த்ரெட்டன் தான் பண்ணார். ஆமாம், வேறு என்ன சார், அவர் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது சார். டிடிவி மேலே இடி சிபிஐயில் கேஸ் இருக்குது, சிபிஐ அன்புமணி மேலே சிபிஐ இடியில் கேஸ் இருக்குது. வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ராஜ்யசபா தரேன், அதாவது உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க கிட்ட சொன்னாலும், இப்போ என்ன இந்த சாக்லேட் வச்சுக்கவா அப்படி தானே நம்மளே கூப்பிடுவோம். மிரட்டுனாலும் அதுக்கு ஸ்டன் ஆகி நிற்குங்க. ஆனால் பக்கத்தில் வாடினோன்னா அந்த பயத்தில் வராதுங்க. அப்போ சரி வா இந்தா ஒரு சாக்லேட் தரேன், அந்த சாக்லேட் தான் ராஜ்யசபா எம்பி. ஆனால் அடிச்சிருவேன்னா போயிடக்கூடாதுங்கிறதுக்கு மிரட்டுறது. இதுதான் சிம்பிள். சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்ற மாதிரி தான் அரசியல் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் மிரட்டி தான் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் ஏன் மிரட்டுறாங்க அப்படின்னா, எடப்பாடி தொகுதியிலேயே வன்னியர் வாக்கு ஜாஸ்தி. பாமகவோ ராமதாஸோ அன்புமணியோ ராமதாஸோ வரலன்னா எடப்பாடி தொகுதியிலே தோற்று போவார். அப்புறம் அந்த கம்யூனிட்டி ஓட்டு பேங்க் வேணும்ல, அதுக்காக இவர் சர்வைவலுக்கு எடுத்துகிட்டு வரார். சிஎம் கேண்டிடேட் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற கேண்டிடேட்டை டிஎம்கே நாளைக்கு அவன் கான்ஸ்டுவன்சிலே காலி பண்ணிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனால் ராமதாஸ் இன்னும் அவர் டிஎம்கே போயிடுவார். மகனை வந்து டார்கெட் பண்ணி அங்கே பிசிக்கு இருக்காங்களே சார், அவங்க பரவாயில்லங்கிறாங்களாம். அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டு ஒரு மேடையில் அழுதார்ல, என் மகன் என்னை எப்படி படுத்துறான் அப்படின்னு. அன்னைக்கு திருமாவளவன் ஃபோன் பண்ணி ராமதாஸ்கிட்ட கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னப்போ ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு, என் மகன் என்னை அழ வைக்கிறான், ஆனால் நீ கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் சொல்கிறேன், நீ உண்மையிலே நான் வளர்க்காத பெற்றெடுக்காத மகன் நீ அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ளார அந்த ஒரு இப்போ திரும்பி ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் செட் ஆச்சுன்னா கூட தான் ஜெல்லாவாதுன்னாங்க.
போகாதுன்னாங்க. பட் அது மாதிரி இது கிடையாது சார். பாஸ் கரெக்டாக இருக்கிறாங்களா, இன்டாக்டாக இருக்குதா? இப்போ இவங்களை பொறுத்த வரைக்குமே அவர் நாளைக்கு அமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு நான் காட்டி ஆகணும், இவனக்கிட்ட நான் சாதாரணமாக விடமாட்டேன்னு நினைக்கிறார். அன்புமணி மீது இருக்கக்கூடிய கோவத்தை வெளிக்காட்டுவதற்கு அவருக்கு வந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறார். ஒரு ஃபேமிலி ரிவெஞ்ச் ஃபேக்டர்னு வைங்க. அதுக்காக அவர் திரும்ப ஏன் இப்போ திமுகவை ஒழிக்கணும்னு திடீர்னு துரோகியான எடப்பாடியை டிடிவி ஏற்றுக்கலாமா? அதே லாஜிக்கு தானே. அப்படி போகிறப்ப போகலாம். பட் அங்கே வந்து எல்லாமே பொருந்தா கூட்டணியாக இருக்குது. இங்கே இது ஒன்று தானே தவிர மற்ற எல்லா கட்சிகளும் 2017 இப்போ வரைக்கும் இன்டாக்டாக தானே இருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் எல்லாமே இப்போ எடப்பாடி கேட்டு செய்யக்கூடிய இடத்துல கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தனக்கு ஒரு லைம்லைட் ஃபேக்டருக்கோ இல்லை மக்கள் இதுக்காகவோ செய்யலை. தன்னோட சுய தேவைகளுக்காக இவனை கொண்டுட்டு வாங்க, அவனை கொஞ்சம் மிரட்டி இழுத்துட்டாங்க, இவனை கொஞ்சம் மிரட்டி எடுத்துட்டாங்க, இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாரே தவிர மக்கள் மத்தியில் உண்மையிலே சார் ஒரு பெரிய லீடராகவோ இல்லை ஒரு மாற்றத்துக்கு உண்டான தலைவராகவோ ஸ்டேட்டோட சிஎம்மாக யோசிக்கிற அளவுக்குலாம் எடப்பாடிக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய இமேஜ் இல்லை. இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி உங்களை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண் மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.